69 சங்கீதம் 30 உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என்னை குறித்தது. உம்முடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. தாவீது சொல்கிறான், உம்முடைய வீட்டை குறித்துண்டான பக்தி வைராக்கியம். உம்முடைய வீட்டை குறித்து சொல்லும் போது தேவனுடைய ஆலயத்தை குறிக்கிறது. தாவீது ஒரு மகா ராஜாவாக இருந்தார். பூமியை ஆளுகை செய்கிற ஒரு பெரிய பொறுப்பு அவருக்கு இருந்தது. பல பகுதிகளில் யுத்த பரம்பரையாக யுத்த களத்திலே போராட வேண்டியது இருந்தது. மட்டுமல்ல, தன்னுடைய பல தளபதிகளிடத்தில் ஆலோசனை சொல்ல வேண்டியது இருந்தது. பல தளபதிகள் இவருக்கு ஆலோசனை கேட்க வேண்டியது இருந்தது. ஆனால் இவ்வளவு வேலை என் பக்தியிலும் தாவீது சொல்கிறார், உம்முடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. அல்லேலூயா. இதில் ஒரு காரியம் புரிய முடிகிறது. அவர் ஒரு பெரிய ராஜாவாக இருந்தும் கூட ஆளுகை செய்கிற ராஜாவாக இருந்தும் கூட அவர் வீடை குறித்த தேவனுடைய ஆலயத்தை குறித்த ஒரு ஆழமான வைராக்கியம் அவருக்குள்ளே இருந்தது. அல்லேலூயா. தாவீதுடைய காலத்திலே எருசலேம் தேவாலயத்தை கட்டும்படியால் தாவீது விரும்பினார். ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய கரம் இரத்த கரங்களால் நிறையப்பட்டிருக்கிறவரையினால் அதனுடைய லாபத்தை சேர்த்து வை. உன்னுடைய தலைமுறை அதை செய்வேன் என்று சொல்லி அதை கட்டினதை நாம் பார்க்க முடிகிறது. எப்படி ஆகிறோம்? தேவனுடைய ஆலயத்தை குறித்த ஒரு ஆழமான வைராக்கியம் தாவீதுடைய உள்ளே இருந்ததென்றால், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவனுடைய ஆலயத்தை குறித்த ஒரு ஆழமான வைராக்கியம் உங்களுடைய இதயத்திலே இருக்கிறதா? சோத்ரா, ஏதோ கடமைக்காக வந்து அதிலே போகிறவர்களாய் அல்ல. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, அதிகாரமே உம்மண்டையிலே வந்து ஆயத்தமாய் காத்திருப்பேன். அல்லேலூயா. அந்த ஒரு நல்ல ஒரு அனுபவம் என்னுடைய வாழ்க்கையில் மிகவும் தேவையாக காணப்படுகிறது. இந்த காலங்களிலே தேவனுடைய ஆலயத்தை குறித்த அந்த வைராக்கியம் அவரை பட்சித்ததென்றால், அவருடைய ஆகாரம் அவருடைய உடுகிறது, அவருடைய நடை, அவருடைய உடல் சாக்கிரத்தையும் தேவனுடைய ஆலயத்தை குறித்த சிந்தை பட்டம் அவருடைய ஸ்டார்ல நிற்கிறது, சிந்தையிலே நிற்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. வசனம் பேசும்போது சிலவங்க மார்த்தாண்டத்துக்கும் அல்லேலூயா போயிட்டு வருவார்கள். அல்லேலூயா. அப்படி யாரும் போக கூடாது. இங்கே காணிக்கிறோம் இருப்பாங்க. மெயின் எங்க போச்சு, எங்க போச்சுன்னு தெரியல, தனியா கேட்கலாம். அல்லேலூயா. சோத்ரா சோத்ரா சோத்ரா. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த கால வேளையில் தேவனை ஆராதிக்கிறவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆலயத்தை குறித்த வைராக்கியம் உயர்வுரை இருக்கவையாகில் ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாய். அல்லேலூயா. ஊழியத்தை தாங்கிறது முக்கியத்துவம் கொடுப்பாய். அல்லேலூயா. சபைகளில் செல்லும் பெருந்தவாறு எல்லா விஷயங்களிலும் ஒரு உத்தரவாதத்தோடு செய்யப்பட முடியும். அல்லேலூயா.
வசனம் வாசிங்க. நான் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போலிருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்னென்றைக்கு நம்பியிருக்கிறேன். நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போலிருக்கிறேன். அல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. அல்லேலூயா. தாவீது தன்னுடைய ஜீவித அனுபவத்தில் சொல்கிறார், நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த ஒலிவ மரத்தை குறித்து நாம் சில காரியங்களை படிக்கிறோம். இதனாலே எண்ணெய் விளக்கு கத்திக்க உபயோகப்படுகிறது. ஆசரிப்பு கூடாரத்தில் இடித்து பிடித்தெடுத்தவாறே தெளிவான ஒளிவெண்ணெய் குத்து விளக்கு கத்துகிறதற்கு அது ஊத்திக் கொண்டிருந்தார்கள். விளக்கு உபயோகப்படுகிறது. இந்த முக ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறது. இந்த ஒளிவெண்ணெய் ஆரோக்கியத்துக்கு பற்றினது. அல்லேலூயா. அப்போ இந்த ஒளிவெண்ணெய் தீ அவை விளக்கு கத்த போதுமானதாக இருக்கும்போது தேவ சபையில் நீ ஒளிவ மரமாய் மாறினால் சபைக்குள்ளே பிரகாசிக்க ஆரம்பிப்பார். உன்னால் இருக்க முடியவே முடியாது. கண்ணு திறந்து பார்த்து கொண்டிருக்கவே முடியாது. கையடிக்காம இருக்கவே முடியாது. நாவு திறந்து துதிக்காம இருக்கவே முடியாது. ஏன்னு சொன்னா அவை ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள குத்த விளக்க அல்லேலூயா கத்திக் கொண்டே இருக்கிறோம். அது அடையக்கூடாது. அடையாத தேவனுடைய பிள்ளையார் அல்லேலூயா. தேவ சபையிலே உன்னையோடு குத்த விளக்கால் தேவன் வைத்திருக்கும் போது இந்த மகன் வேலையில் அந்த பச்சையாலே வாலிப மரத்தினுடையதாலே எண்ணெய் உன்னை பிரகாசிக்க பண்ணும். இது அபிஷேகம் தைலம். இந்த வல்லமையால் நீ நாட்களால் பலன் பெறுவாய். அல்லேலூயா. எதற்குறது கேள்வி? பரிசுத்த ஆவிக்கு பயப்படுமா? அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட நாட்களை புதிதாக குதித்தாங்க, ஆராதித்தாங்க. இப்ப வர அல்லேலூயா சங்கீத பகுதியில் சொன்னது போல தேவனை போல எல்லாம் குறைச்சிட்டு வருது. அதனால கேட்கிறேன், பரிசுத்த ஆவிக்கு வயதாகுமா? சாத்ரா சாத்ரா அல்லேலூயா. அவர் கடித்து உணர்த்துகிறார். பரிசுத்த ஆவியிடத்தில் வருவது நீ பெறத்தறிவார். ஒருவேளை நானே சில மாதங்களுக்கு முன்னே ஒரு சர்ச்சில் போகும்போது ஒரு அருமையான பாட்டி, நல்ல வயசு உண்டு. அல்லேலூயா. என்னுடைய ஞாபகம் செய்த 80 வயசு மேல இருக்குதா அந்த ஃப்ரெண்ட் இருந்த. அல்லேலூயா. இதுக்கு நினைக்கிறேன். அல்லேலூயா. அபிஷேக ஆராதனை அநேக அபிஷேகம் பெற்றார். அந்த கூட்டத்தில் பாட்டிக்கு அந்நிய பாசத்தா எல்லாரையும் பார்க்கிறோம் இருக்கிறது. அல்லேலூயா. பார்க்கிற இவ்வளவு தான் பெருசல் போல அது அவர்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம். ஆனால் அவருடைய சத்தம் வெற்றில சத்தமாய் மாறுகிறது. இந்த மகன் தேவனுடைய ஆலயத்தில் ஒலிவ மரமாய் நீ மாறுவாயானால் நிச்சயமாய் ஒளி கொடுக்க முடியும். ஒளி கொடுக்க முடியும். அல்லேலூயா. 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 எப்ப கவனி
ஸ்ட்ராங்கா நாட்டப்பட விஷயம். அல்லேலூயா. ஒருவேளை இந்த ஒளிவு மரம் சாமே வெட்டி விட்டாலும் சீக்கிரமாய் வளர்ந்து வருகிற தன்மை உடையவர். உங்களுடைய தகர்க்கிற உன்னுடைய ஆவிக்குரிய மண்டலத்தில் உன்னுடைய வாழ்க்கையை தகர்த்து விடலாவது சத்ரு மனிதர் விதைத்தாலும் மறுபடியும் பினிக்ஸ் மரம் போல புதுவரை அடைந்து ஏறப்படக்கூடிய அளவில் ஒரு புதிய அபிஷேக தைலத்தினால் உன்னை கட்ட நிரப்பவர் அவராக இருக்கிறார். இந்த ஒளிவு மரத்தை போல தேவனுடைய ஆலயத்திலே இருக்கிறேன் என்று சங்கீதக்காரன் இங்கே சொல்லுகிறது. நாம் காண முடிகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பச்சையான ஒளி மரம் போல காணப்படுகிறார். அதனால்தான் எந்த இடத்திலும் தாவீது தோற்று போகவில்லை. எந்த இடத்திலும் தோற்று போகாத ராஜா உடனேனா அது தாவீது மட்டுமே. சோதரம், அல்லேலூயா. உன்னை தோற்கடிக்கிற சத்ரு பக்கவழியாய் வரும்போதும் அது நீ மேற்கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய வல்லமையின் அபிஷேகம் நமக்குள் தேவை. அல்லேலூயா. அதனுடைய ஒளிவு மரம், அல்லேலூயா, அதனுடைய சுற்று கிளைகள் வளர்ந்து ஓங்கி வளரலாம், ஓங்கி வளரலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை அதனுடைய இதை வெட்டி விட்டாலும் அதை இலங்களை அடிச்சு ஆதித்ததை விட அதிகமாய் கனி கொடுக்கிறதாய் மாறுமா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஒளிவு மரம் வருடத்துக்கு 52 லிட்டருக்கு அதிகமா ஒளிவனை கொடுக்க வல்லமையுடையதா. ஒருவேளை இந்த ஒளிவு மரம் அல்லேலூயா பட்டது யாரும் அதில் அடியில் வேறு இருந்து துடுக்கிறதாலே இது அந்த தாய் அதனுடைய அடியோடு சேர்ந்து அதை முஸ்திகளாய் மாற்றி அது மறுபடியும் கை கொடுக்க ஆரம்பிக்குமா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த காலங்களில் தாவீது சொல்லுகிறார், அல்லேலூயா, நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிவு மரத்தை போல இருக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், நான் ஒரு ஒளிவு மரமாய் இருக்கிறேன், நான் கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு ஒளிவு மரமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. அதை இந்த புறப்படுகிறாரே ஒவ்வொன்றும் அதற்கு உபயோகம் உடையது. ஆகவே சீக்கிரமா அந்த ஒளிவு மரம் சொல்லக்கூடிய அளவிலே சௌந்தரியமோ அழகோ இல்லையா. அல்லேலூயா. அதிகம் உயராது, அதிகம் அலையப்படும் தன்மை அலையில குறைவாக அதிலிருந்து வெளிப்படுகிற எண்ணெய் அநேகரை களைப்பை மாற்றுகிறதாக இருக்கிறது. சோதரம். இந்த ஒளிவனை செலவழியா அல்லேலூயா பிரைசலம் களைப்பை மாற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் இந்த கால வேளையில் தேவனுடைய ஆலயத்திலே அல்லேலூயா பச்சையாக ஒளிவு மரமாய் இருக்கிறாயா என்பதை தாமது சுய பரிசோதனை செய்ய வேண்டியது தேவை. தேவனுடைய ஆலயத்திலே தேவனை ஆராதிக்கிறோம், தேவனை மகிமைப்படுத்துகிறோம், தேவனை உயர்த்தி பிடிக்கிறோம் உண்மைதான். ஆனா சபைக்கு பிரயோஜனம் உடைய ஒரு கரமான பத்திரவான் கர்த்தருடைய பணிந்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய ஆலயத்திலே இது கொடுத்து கொண்டே இருக்கிறார். என்னைய கொடுத்து கொண்டே இருக்கிறார். சோதரம், சோதரம், சோதரம். அப்படியானால் தேவனுடைய ஆலயத்தில் நீ எவ்விதமாய் இருக்கிறாய்? ஒளி வீசுகிறாயா? என்னையை கொடுத்து கொண்டிருக்கிறாயா? உன்னிலே இருந்து வெளிப்படுகிற அபிஷேகம், உன்னிலே இருந்து வெளிப்படுகிற வல்லமை அநேகருடைய உள்ளத்தில் கடந்து போகத்தக்கதாய் அது நிரம்பி வருகிறதாய் இந்த பகல் வர வேண்டியது தேவை. அல்லேலூயா. ஆரம்பத்தில் பெற்று அபிஷேகத்தை பெற்று
அதுல மட்டும் திருப்திப்பட்டு போகிறதெல்லாம் இல்லை. இந்த கால வேளையில கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நிற்க நம்மை முழுமையாக தேவனிடத்தில் அர்ப்பணிக்க வேண்டியது மிகவும் தேவை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 128:3. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீடோரங்களில் கனிதரும் திராட்சை செடி கொடியை போலிருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தையை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போலிருப்பார்கள். மேசைக்கு சுற்றி ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். அதாவது ஒலிவ மர கன்றுகள் அவருடைய சுற்றம் ஹல்லேலூயா வளர்ந்து வருமா. ஹல்லேலூயா. அதை வெட்டி விட்டால் மறுபடியும் தொழுந்து வருமா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஹல்லேலூயா. உன்னை தகர்ப்பபடியா, உன்னை நிர்மூலம் செய்யும்படியா எதிர்த்த வரவாதோ மேசைக்கு சுற்றா ஒலிவ மர கன்றை போல உன்னுடைய பிள்ளைகள் காணப்படுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனுடைய வளர்ச்சியை குறிக்கிறது. இந்த மகள் மேலையும் தாவீதுகளும் கர்த்தருக்காக வைராக்கியத்தோடு வளர்கிறவர்களாய் கனி கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டியது தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகள் ஆளவல்லமை தாவீதுடைய வசனத்துக்கு முன்னே கொடுத்து நம்மை அர்ப்பணிக்க வேண்டியது தேவை. பிரைஸ் தி லார்ட். சங்கீதங்களின் புத்தகம் 55ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோடு தேவாலயத்துக்கு போனோம். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்திலே போகணும் என்று சொன்னபோது அவர்கள் இன்பமான ஆலோசனை பண்ணி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சில இடங்களை பார்த்திருக்கிறேன். சில மாதங்களுக்கு முன்னதாக ஒரு சபையில ஒரு மீட்டிங் போறோம். கடந்து போயிட்டு வெளியே வந்தா 4 விசுவாசிகள் வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள். அங்குள்ள ஊழியக்காரரை குறித்து ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள், குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. என்ன கண்டோட அவங்க வாசல் நாங்களே குறை சொல்லுகிறோம் பிசாசுகள் மகன் என்று வேதம் சொல்லுகிறார். அதனால இந்த வேலை நம்முடைய வேலையா இல்லை என்று சொல்லிவிட்டு நாங்கள் இருக்கா அடுத்த நாள் மீட்டி அடுத்த நாள் செய்தி பாதிக்கப்படுறதுனால நான் செய்யப்பட்டேன். கடைசியா மீட்டிங் கடைசி நாளில் அவங்களை எல்லாம் பிடிச்சிருக்கி உபதேசம் சொல்லுங்க. பாப்பா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தில் போகும்போது இன்பமாய் ஆலோசனை பண்ணணும். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு ஏதுவாக வார்த்தை மட்டும் நாவிலே இருந்து வரணும். தேவனுடைய நாமம் துசிக்கப்படுகிற ஒரு வார்த்தை நீ வாயிலே இருந்து வரக்கூடாது. சின்ன விஷயமாகட்டும், அது பெரிய விஷயமாகட்டும், எதுவாயிருந்தாலும் ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் நீ சொன்ன வார்த்தையினால் மகிமைப்படுகிறதா இல்ல நீ சொன்ன வார்த்தையினால் அந்த ஆத்மா இடறி போகிறதா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீ சொன்ன வார்த்தை நிமித்தா ஆத்மா இடறி போகிறதா? நீ சொன்ன வார்த்தை நிமித்தா ஆத்மா கர்த்தருக்காய் இருக்கிறார்களா? ஆழமாய் ஒன்று கூட நம்மை ஒன்று ஆழமாய் அர்ப்பணிக்க வேண்டியது தேவை. ஹல்லேலூயா. குறை சொல்லுகிறது சகஜம். ஆனால் ஹல்லேலூயா. நான் பார்த்தேன், நான் எதிரியோடு பார்த்தேன். எல்லோரும் ஒரு ஆள் டென்னிஸ் போட்டிருந்தாரு. அதுல கடைசியா சொல்லுங்க எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனைவி ஒரு தன்னுடைய குதிரையிலே யாத்திரை செய்கிறார். யாத்திரை செய்து மனைவி நடந்து போகிறார். பார்த்து வச்சுனாங்க இவன் எவ்வளவு வட்டவன்
மனைவியை நடத்தி கொண்டு போகிறார். அப்போ அது சொன்ன மறுபடியும் மனைவி ஏற்றி போகிறார். அதுக்கு பக்கத்துல இருந்த 2 பேர் பார்க்கலையான்னு சொல்லி அதுக்கு கேட்டாங்க. கடைசியா அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் ஆமென் அவளை மட்டு ஏற்றி விட்ட போது அதுக்கு பிறகு கடைசியா சொன்னாங்க அல்லேலூயா கடைசியா அதுக்கு விளக்கம் கொடுத்தாங்க. எல்லோரும் ஒரு தேவன் திருப்தி படுத்த முடியாது. அல்லேலூயா அல்லேலூயா பல நிலையில் பார்ப்பதற்கு இருக்கும். ஆனால் ஒரு காரியம் இந்த கால வேளையிலே நீ தேவனுடைய பாதம் யோசிக்கப்படுவதற்கு ஏதுவான ஒரு வார்த்தை ஒரு அந்தரத்திலே இருந்து வரக்கூடாது. பின்னையோ ஒரு வார்த்தையினால் ஒரு ஆத்மா யாரும் எடுத்திருக்கிறார்களா? உன்னுடைய வார்த்தையினால் ஒரு ஆத்மா சர்ச்சில் வந்திருக்கிறதா? அதுதான் கர்த்தர் பாப்பாரு. அல்லேலூயா அல்லேலூயா. யாரு சொன்னா பரலோக சந்தோஷிக்கிறார். அதுதான் பரலோக மகிழ்ச்சி அடைகிறது. அந்த காரியத்திலே தான் அதான் சங்கீதக்காரர் சொல்கிறார், நான் ஒருமித்து ஆலோசனை பண்ணி ஆலயத்துக்கு நான் ஊட்டத்தோடு ஆலயத்துக்கு பாரா. அல்லேலூயா. ஊட்டத்தோடு இருக்கும்போது அங்கே இருக்கிறதாரு எல்லோரும் வருடங்களுக்கு ஒரு முறை தான் எருசலேம் தேவாலயத்திலே கடந்து போவார்கள். அமிதமாய் போகும்போது அல்லேலூயா கூட்டத்தோட போறார்கள். அங்கே சண்டை உள்ளதா சொல்லப்படல, வைராக்கியம் வைத்ததா சொல்லப்படல, பொறாமை உள்ளதா சொல்லப்படல. அல்லேலூயா இன்பமாய் ஆலோசனை பண்ணி அங்க போகும்போது ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. அவங்க போகும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கிறது. சிலவங்களுக்கு ஆராதனை பார்க்கிறோம், டிவி தான் முக்கியம். அல்லேலூயா. ஆராதனை பார்க்கிறோம், மொபைல் தான் முக்கியம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த காலவேளையில் நம்மை வசனத்துக்கு முன்னே ஆழமாய் அர்ப்பணித்து நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியது மிகவும் தேவையாக இருக்கிறது. அல்லேலூயா. எசையா 1 அதிகாரம் 6 வசனம். ஐயோ பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடுண்டாக்கியுள்ள புத்திரருமாய் இருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிகமாய் விலகி போகிறீர்களே. தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் அலட்சியமாய் இருக்கிறது. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற இரக்கமும் உள்ளது. அது சீல் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. எண்ணெயினால் ஆற்றப்படாமல் இருக்கிறது. இந்த ஒளிவி எண்ணெய் தேவனுடைய காயத்தை ஆற்றக்கூடியது. அல்லேலூயா. ஓ விபரவரவசியா. தேவனுடைய ஆலயத்தில் பச்சையாறு ஒரு மரமால் நீ இருக்கும்போது உன்னுடைய வார்த்தை அநேக கிறிஸ்துவிலே ஊற்றதிக்கும். ஊற்றதத்தம் சாத்ரா ஒரு ஆத்மா என்னவை போறான், ஒரு ஆத்மா ஆண்டவர்கிட்ட தூரம் வரான். நீ அப்படி போகக்கூடாது, தைரியமா சொல்லணும். அப்படி சொல்றாங்க கர்த்தரை துதிப்போம். அல்லேலூயா அல்லேலூயா. சிலவங்க கை வைத்தாங்க. சோதரம் இந்த கால வேளையில் அவனுக்காய் கட்டுகிறதற்கு இந்த ஒளிவெண்ணை போதுமானதாக இருக்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா. இந்த கால வேளையில் உன்னுடைய சில பிரச்சனைக்கு பரிகாரம் இந்த எண்ணெயாக இருக்கும் போது அருமையான தேவனுடைய பிள்ளைய சில பகுதிகளில் ஒளிவெண்ணை ஆகிய அவை கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. ஓ விகரவரவசியா. இது ஒளிவ கிறிஸ்துவை குறிக்கிறது. இந்த பகுதியில் ஆராய்ந்தவர்கள் அந்த புரிந்தெடுக்கப்பட்ட எண்ணெய் அநேகருடைய காயத்தை பார்க்கிறோம். இந்த கால வேளையில் உன்னுடைய பிரச்சனையை மாற்றா, உன்னுடைய வேதனையை மாற்றா, உன்னுடைய கண்ணீரை மாற்றா, உன்னுடைய துக்கத்தை மாற்றா, உன்னுடைய
அழிவோம் என்று நினைக்கிற ஒரு வாசிங்க. நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளவருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கால்களை இடருக்கும் நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுடைய வெளிச்சத்திலே நடக்கும்படியா நீ தேவனுடைய ஆலயத்தில் ஒரு வகையான பலமாய் மாறும்போது நீ பிரகாசிப்பாய். அல்லேலூயா. அந்த ஒளியிலே அதே நடப்பார்களுக்கு வேதம் சொல்லுகிறது. நான் கேட்கிறேன், உன்னுடைய வெளிச்சம் இருளாகாதபடி ஜாக்கிரதையாயிரு. உன்னுடைய வெளிச்சம் இருளாகாதபடி ஜாக்கிரதையாயிரு. இந்த மகள் ஆண்டவர் விரும்புகிற பரிசுத்த ஆவியார் விரும்புகிற நீரையில் முன்செல்ல இந்த மகள் தவையொன்று அர்ப்பணிக்க வேண்டியது தேவை. ஜீவனுடைய வெளிச்சம் ஜீவன் உண்டாயிருந்தா வெளிச்சம் வரும். அல்லேலூயா. பாவத்திலும் அந்த கிரமத்தினால் மரித்து போற நம்ம ஆண்டவர் ஜீவன் உள்ளவராய் நம்மை மாற்றி இருக்கிறார். ஜீவன் தேவியாய் மாற்றி இருக்கிறார். இந்த மகள் அந்த ஜீவன் நமக்குள்ளே இருக்கும் போது ஜீவனாகி கிறிஸ்து நம்மளே வெளிப்படுகிறவரையா நம்மளே வெளிச்சம் நிறத்தை பத்தியிலே வெளிப்படுகிறது. நீ பார்க்கிற கிராமத்தில், நீ பார்க்கிற பட்டணத்தில் நீ வெளிச்சமாய் மாறுவாயானால் நிச்சயமாக சொல்கிறேன், நீ பார்க்கிற தேசத்திலிருந்து ஜீவனை கர்த்தரை கொண்டு வருவா. நீ வெளிச்சமாய் மாறுவாயா? இந்த மகள் உன்னுடைய வெளிச்சம் இருளை கொண்டிருக்கிறதா? இல்ல. அல்லேலூயா. வெளிச்சமாய் இருக்கிறேயா? நான் வேலை சொன்னது போல ஒரு சந்திரன் சூரியன் இருந்து அதனுடைய பவர் அனுபவித்து அல்லேலூயா முழுமையாய் வெளிப்படுகிறது போல ஒரு விசுவாசி, ஒரு தேவனுடைய பிள்ளை அல்லேலூயா இந்த மகள் ஜீவனோ தேசத்தில பிரகாசிக்கிற பிள்ளையாய் இந்த மகள் வரும்படியா ஒரு ஆழமான அர்ப்பணிப்பு நமக்குள்ளே கடந்து வர வேண்டியது தேவை. அர்த்தங்களை பார்த்து ஓடாத, அதிசயங்களை பார்த்து ஓடுகிறதற்கல்ல. தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட தேவனுடைய ஆலயத்தில் இருக்கின்ற தேவனுடைய பிள்ளையை இந்த மகள் சில விஷயங்கள் கர்த்தர் விடுதல் தர வளரவராக இருக்கிறார். வருடங்களால் நீ அனுபவிக்கிற சில வேதனைகள், வருடங்களால் நீ அனுபவிக்கிற சில துக்கங்கள் இந்த மகள் மாற்றி உன்னுடைய வாழ்க்கையில், உன்னுடைய குடும்பத்தில், உன்னுடைய தலைமுறையில் ஒரு அர்த்தத்தை கர்த்தர் இந்த மகள் செய்வார். அப்படியானால் ஆண்டவரே, நான் ஒரு பெரிய மரமா உபய சாலயத்தில் காணப்பட என்னை ஆயத்தப்படுத்துங்க, என்னை ஆயத்தப்படுத்துங்க. இந்த பாவங்கள் இந்த